வணக்கம். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இரண்டு நாடுகளுமே ஒரு ஜாயிண்ட் ஆபரேஷன் வழியாக ஈரான் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியுள்ளார்கள். இந்த தாக்குதலுக்கான பெயர் ஆபரேஷன் ராரிங் லயன் என்று எடுத்து வைத்திருக்கிறார்கள். யுஎஸ் ஆபரேஷன் ஷீல்ட் ஆஃப் ஜோதா என்று அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். ஈரானின் பல நகரங்கள், முக்கியமாக தெஹரான், இஸ்ஃபஹான், குவாம், கராஜ், கர்பேஷா போன்ற பல நகரங்களில் இருக்கக்கூடிய மிலிட்டரி சைட்ஸ், முக்கியமாக மிசைல் கேப்பபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய நியூக்ளியர் ரியாக்டர் ஃபெசிலிட்டிஸ், இதை தாண்டி ஈரானின் பல மிசைல் ஏரியாக்களை டார்கெட் செய்யக்கூடிய வேலையை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் செய்தது. சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அலி கமனே, பிரசிடென்ட் மொசாத் மற்றும் சீனியர் மிலிட்டரி ஃபிகர்ஸ் அனைவருடைய வீடுகள், ஆபீசஸ்கள் இதுவும் தாக்கப்பட்டது. வெளிவரக்கூடிய தகவல் படி நீங்க பார்த்தீர்கள்னா, சுப்ரீம் லீடர் அலி கமனே ஈரானை விட்டு வெளியேறிவிட்டார். ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு அவர் இருக்கிறார் என்று. ஆனால் அவர் கொடுத்த தகவல், இந்த போரை தொடங்கியது நீங்க, முடிக்க போவது நாங்க. எந்த அளவில் ஈரான் உடனடியாக ரியாக்ட் செய்தது என்று நீங்க பார்த்தீர்கள்னா, இஸ்ரேல் மீது மட்டும் அந்த தாக்குதல் நடக்கவில்லை. எந்த அரபு நாடுகள் நாங்க எங்களுடைய மண்ணை அமெரிக்க இராணுவத்திற்கு பயன்படுத்த விட மாட்டோம் என்று கூறினார்களோ, அந்த அனைத்து நாடுகள் மீதும் ஈரானுடைய தாக்குதல். பஹ்ரைன், கத்தர், யுஏஇ, குவைத், இது போன்ற பல நாடுகள் மீது ஈரானுடைய மிசைல்ஸ் வந்து விலகத் தொடங்கி இந்த ஒட்டுமொத்த நாடகம் அரங்கேற்றது நீங்க பார்த்தீர்களா? எந்த அளவில் அமெரிக்காவுடைய டபுள் ஸ்டாண்டர்ட் நடந்தது நீங்க பார்த்தீர்களா? உங்களுக்கு புரிய வரும். அமெரிக்கா மீது எங்களுக்கு ஒரு துளி கூட நம்பிக்கை இல்லை என்று ஈரானின் தலைவரான அலி கமனேயி ஏற்கனவே கூறிவிட்டார். நேற்று வரை ஒரு அரசல் புரசலாக ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு செய்தி பரவியது. அமெரிக்கா, சைனா, யூரோப்பியன் நாடுகள் இஸ்ரேலிலிருந்து உடனடியாக கிளம்பிவிடுங்கள் என்கிற ஒரு தகவலை கொடுத்தார்கள். அதிலிருந்து தெரிய வந்துவிட்டது, இஸ்ரேல் இஸ் பிரிப்பேரிங் ஃபார் அ வார். ஆனால் இதற்கு முன்பு அமெரிக்கா தான் இந்த போரை நடத்துவதாக பேசி வந்தார்கள். திடீரென்று ஒரு கடைசி நிமிட ட்விஸ்ட் எப்படி மாறியது என்று யாருக்குமே புரியவில்லை. ஆனால் அதற்கு எதிர்பாராத முறையில் ஈரானுடைய பிரிப்பரேஷனை நீங்க பார்த்தீர்கள்னா, இஸ்ரேல் பார்டரில் மட்டுமே 3000க்கும் மேற்பட்ட ஹை ஸ்பீட் பாலிஸ்டிக் மிசைல்ஸ்களை ஈரான் தயாராக வைத்தது. இது மட்டுமல்ல, அலி கமனே கொடுத்த தகவல் படி, இஸ்ரேல் எங்கள் மீது ஒரு சிறிய தாக்குதலை நடத்தினால் கூட உலக மேப்பில் இருந்து இஸ்ரேல் என்கிற அந்த நாட்டின் பெயரையே அழித்து விடுவோம். அதன்படிதான் அங்கிருந்து ஒரு தாக்குதல் நடக்க தொடங்கியது. அடுத்த நிமிடமே நீங்க பார்த்தீர்கள்னா, மிசைல் டார்கெட் ஈரான் வழியாக வர தொடங்கிவிட்டது. நியூயார்க் டைம்ஸ் மற்றும் வாஷிங்டன் போஸ்ட் வழியாக வெளிவரக்கூடிய பல தகவல்களை நீங்க பார்த்தீர்கள்னா, அமெரிக்கா ஏர்ஃபோர்ஸ் ஃபைட்டர் ஜெட்ஸ் F-22 மற்றும் F-35 போன்ற பல ஃபைட்டர் ஜெட்ஸ்களை இஸ்ரேல் ஏர்போர்ட்களில் நேற்றிலிருந்து இறக்க தொடங்கிவிட்டார்கள். இதை தாண்டி USS ஃபோர்ட் என்கிற ஒரு போர் கப்பல், 2 நியூக்ளியர் வெப்பன்ஸ் இதில் ஏற்கனவே பொருத்தப்பட்டிருக்கு. உலகத்தில் இருக்கக்கூடிய மிக பவர்ஃபுல்லான ஒரு கப்பல். இதை ஜார்டன் கடற்கரையில் பார்த்தார்கள். ஆனால் நேற்று திடீரென்று இந்த USS ஃபோர்ட் என்கிற போர் கப்பல் இஸ்ரேல் சீ போர்ட்டில் தென்பட்டது. அங்க இருக்கக்கூடிய மக்களும் அதை வரவேற்ற காட்சிகளை நேற்றிலிருந்து சோசியல் மீடியாவில் பார்த்தீர்கள். இந்த இடத்தில் US மிலிட்ரி பேசஸ், மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய US மிலிட்ரி பேசஸ், உதாரணத்திற்கு டர்க்கி, சீரியா, ஜார்டன், ஈராக், குவைத், பஹ்ரைன், கத்தர், யுஏஇ மற்றும் ஆப்கானிஸ்தான், இது போன்ற அனைத்து இடங்கள்ல எங்கெல்லாம் அமெரிக்காவுடைய பேஸ் இருக்கிறதோ அந்த அனைத்து இடங்களையுமே டார்கெட்டில் வைத்திருந்தது ஈரான். இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள், ஜார்டன்ல மட்டுமே 550க்கும் மேற்பட்ட ஜெட்ஸ் இருந்தது. ஜார்டன், சைப்ரஸ் மற்றும் யூரோப்பியன் நாடுகளில் அந்த அனைத்து ஃபைட்டர் ஜெட்ஸ்களையுமே திடீரென்று நேதன்யாஹுவிற்கு உதவுவதாக டொனால்ட் ட்ரம்புடைய அரசாங்கம் அனைத்தையுமே இஸ்ரேலுக்கு மாற்றியது. இந்த இடத்தில் தான் ஈரானுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதாவது எந்த மிடில் ஈஸ்டையும் இவர்கள் தாக்குவதற்காக ஒரு பிளான் போட்டிருந்தார்களோ, அதிலிருந்து இவர்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைத்தது. இன்றைக்கு இவர்கள் நடத்திய தாக்குதலுக்கு பின்பு உடனடியாக குவைத், கத்தர், ஜார்டன் இது போன்ற பல நாடுகள் இன்னைக்கு ஈரானுடைய டார்கெட்டில் மிக சுலபமாக சிக்கிவிட்டது. அதாவது நேற்றிலிருந்து ஈரானின் தலைவர்கள் பல விஷயங்களை எடுத்து வைத்தார்கள். முக்கியமாக அவர்கள் கூறிய விஷயம், நாங்கள் ஒரு வலை வீசி இருக்கிறோம். ஈரான் போட்ட வலையில்
அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் 2 நாடுகளுமே சிக்கிவிட்டது. இவர்கள் தான் இந்த போரை தொடங்கி இருக்கிறார்கள், தொடங்க போறார்கள் என்று கூறினார்கள். இன்னைக்கு தொடங்கிவிட்டார்கள். இதை முடிக்கப் போவது நாங்கள் மட்டும்தான். ஏன்னா அமெரிக்காவுடைய டபுள் ஸ்டாண்டர்ட். ஏற்கனவே 3 ரவுண்ட் ஆஃப் டாக்ஸ் நடந்து முடிந்து விட்டது. ஒரு முதல் டாக் ஓமானில் நடந்தது, 2வது 3வது டாக்ஸ் சுவிட்சர்லாந்தில் நடந்தது, 4வது டாக் வியன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய வியன்னாவில் நடக்கப் போவதாக இருந்தது. ஆனால் அதற்கு முன்பே ஈரானை எந்த அளவில் எங்கேஜில் வைத்து பின்வாசல் வழியாக அமெரிக்கா நடத்திய இந்த டார்கெட், இதை பற்றி ஏற்கனவே அலி கமனேய் அதை பற்றின ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருந்தார். We have absolutely no trust in Trump. We trust only and only our army. ட்ரம்ப் மீது எங்களுக்கு ஒரு துளி கூட நம்பிக்கை கிடையாது. ட்ரம்பை நாங்கள் நம்ப போவதே கிடையாது. பேச்சுவார்த்தைக்கு வர்றாரு, that is okay. But we don't trust him. We trust only and only our army. எங்களுடைய இராணுவத்தை மட்டும் தான் நாங்கள் நம்பி வருகிறோம். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா யுஎஸ் உடைய மிகப்பெரிய வார்ஷிப் USS ஃபோர்ட் இன்னைக்கு இஸ்ரேல் மண்ணிலிருந்து ஆப்ரேட் செய்யப்படுகிறது. ஜார்டனில் இருந்த போர் கப்பல் எப்படி இஸ்ரேல் கடல் பக்கம் திரும்பியது என்கிற அந்த அடையாளத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். நேற்று இந்த செய்தி வெளிவந்தது. ஜியோ லொகேஷனுடைய சைட்டை நீங்கள் பார்க்கிறீர்கள். இதை தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் இந்த தாக்குதலை நடத்தி முடித்த உடனேயே ஒரு 8 நிமிடத்திற்கான ஒரு வீடியோவை வெளிவிட்டிருக்கிறார். எதற்காக இந்த போரை இவர்கள் தொடங்கியிருக்கிறார்கள், அமெரிக்க மக்களை காப்பாற்றுவதற்காக போர் போன்ற பல்வேறு விஷயங்களை டொனால்ட் ட்ரம்ப் பேசப்போ அமெரிக்க மக்கள் இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப்புடன் நிற்கிறார்கள் இன்னைக்கு பார்த்தீர்கள், நிச்சயமாக கிடையாது. அதனால்தான் இஸ்ரேல் நாட்டை முன்னிறுத்தி எதற்காக டொனால்ட் ட்ரம்ப் இந்த தாக்குதலை நடத்துகிறார் என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள், எக்ஸ்பர்ட்ஸ்கள், இன்க்ளூடிங் அமெரிக்காவின் இராணுவமே ஒரு மிகப்பெரிய செய்தியை டொனால்ட் ட்ரம்பிற்கு கொடுத்திருக்கிறது. நாம் இன்னும் தயாராக இல்லை. அமெரிக்கா மக்கள் எதற்காக இந்த போர்? அமெரிக்கா இருக்கிறது எங்கேயோ, ஈரான் இருக்கிறது எங்கேயோ, இஸ்ரேலிற்காக அமெரிக்காவின் இராணுவ வீரர்கள், அமெரிக்காவின் மக்கள் எதற்காக கொல்லப்பட வேண்டும் என இதற்கு முன்பு போன வருடம் நடத்தப்பட்ட அந்த 12 நாட்கள் நடந்த போரில் நீங்கள் பார்த்தீர்கள்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஏராளமான நகரங்களை ஈரான் டார்கெட்டில் வைத்திருந்தது. இந்த முறை அலி கமனேய் கொடுத்த பதிலை நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த முறை நாங்கள் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டோம், எங்களிடம் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஆயுதங்களை நாங்கள் பயன்படுத்த போகிறோம். அமெரிக்கா எந்த அளவில் இஸ்ரேலுக்கு உதவியதோ அதற்கும் மேலே சைனா மற்றும் ரஷ்யா, இந்த 2 நாடுகளுமே ஈரானிற்கு மிகப்பெரிய அளவில் ஆயுதங்களை சப்ளை செய்திருக்கிறார்கள். ஆயுதங்கள் வழியாக அவர்கள் உதவி வருகிறார்கள். அமெரிக்கா எடுத்த இந்த முடிவிற்கு பின்பு ஜூயிஷ் லாபி மற்றும் ஜூயினிஸ்ட் லாபியுடைய மிகப்பெரிய அழுத்தம் இருந்தது. என அமெரிக்காவின் வைஸ் பிரசிடென்ட் JD Vance அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் பார்த்தீர்கள்னா ஐ எம் வெரி டவுட்ஃபுல் தட் அமெரிக்கா வில் கோ ஃபார் அ வார் வித் ஈரான். எனக்கு சந்தேகமாக இருக்கிறது ஈரானுடன் அமெரிக்கா போர் தொடங்குமா என்கிற அந்த விஷயத்தை. அதாவது இன்க்ளூடிங் த வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா வாஸ் நாட் ஓகே வித் திஸ் வார். ஏன்னா அவர்களுக்கே பல விஷயங்கள் தெரியும். இந்த போருக்கான காரணம் என்ன, எதற்காக டொனால்ட் ட்ரம்ப் பேக்ஃபுட்டில் போனார் என்கிற அனைத்து விஷயத்தையுமே நான் ஒவ்வொன்றாக உங்களுக்கு முன்பு எடுத்து வைத்திருக்கிறேன். ஆனால் அதற்கு முன்பு நீங்கள் பார்த்தீர்கள்னா வைஸ் பிரசிடென்ட் அவர் கூறிய வார்த்தை, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், ஐ எம் டவுட்ஃபுல், வாட் இஸ் த நீட் ஆஃப் திஸ் வார். எனக்கு புரியவில்லை எதற்காக இந்த போர் நமக்கு தேவை. அமெரிக்க மக்கள், அமெரிக்க படைதான் எங்களுக்கு முக்கியம் என்கிற விஷயத்தை ஏராளமான நபர்கள் எடுத்து வைக்கக்கூடிய அந்த விஷயத்தை பார்க்கிறார்கள். ஜார்டன், சைப்ரஸ், இது போன்ற பல்வேறு விஷயங்கள். இன்னொரு ஸ்ட்ராட்டஜியும் இருக்கிறது, ஈரானுடைய ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பார்த்தீர்கள்னா நான் ஏற்கனவே இந்த விஷயத்தை பற்றி ஒரு செய்தியை போட்டிருந்தேன். இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஐரன் டோமை டார்கெட் செய்வதற்கான ஒரு மிகப்பெரிய ஐடியா, ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி ஆஃப் ஈரானிடம் வெறும் மிசைல் பவர் மட்டும் கிடையாது, ஈரானிடம் இருக்கக்கூடிய ட்ரோன் டெக்னாலஜி, இன்க்ளூடிங் அமெரிக்கா இன்னைக்கு ட்ரோன் டெக்னாலஜிக்கு மிகப்பெரிய அளவில் ஈரானை தான் நம்பியிருக்கிறது. ஈரானுடைய டெக்னாலஜி தான் அமெரிக்காவும் பயன்படுத்தி வருகிறார்கள். அந்த அளவில் அவர்களுடைய ட்ரோன் டெக்னாலஜி இருக்கிறது. பல இடங்களில் ஈரான் ட்ரோனை வைத்து தான் தாக்குதல்களை நடத்த தொடங்கியிருக்கிறது. முக்கியமாக
நான் ஏற்கனவே நேற்று காலையில் நான் இதை பற்றி ரிசர்ச் செய்து கொண்டிருக்கும் போது எனக்கு கிடைத்த தகவல் படி ஒரு 500லேருந்து 1000 ட்ரோன்ஸ்களை முதலில் ஈரான் இஸ்ரேல் மீது ஏவ போகிறது. அவர்களுடைய இஸ்ரேல் ஐரன் டோம் ஆகாயத்திலிருந்து வரும்போது இந்த மிசைல் சிஸ்டத்தை ஆகாயத்திலேயே அழிப்பதற்கான ஒரு டெக்னாலஜியை இஸ்ரேல் வைத்திருக்கிறது. முதல்ல இந்த ட்ரோன் உள்ளே போகும்போது, ஆயிரக்கணக்கான ட்ரோன்ஸ்கள் உள்ளே போகும்போது இந்த ஐரன் டோன் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த சின்ன சின்ன டார்கெட்ஸ்கள், அதாவது இந்த ட்ரோன்ஸ்களை தான் அவர்கள் டார்கெட் செய்வார்கள். ஒரு சில மணி நேரத்திலேயே அவர்கள் கையில் இருக்கக்கூடிய இந்த இஸ்ரேல்ஸ் ஐரன் டோம் என்பது வீணாக போகும். எந்த விதமான வேலைக்கும் அது உதவாது. அந்த தருணத்தில் ஈரானுடைய அடுத்த விஷயம் அவர்களிடம் இருக்கக்கூடிய பெலிஸ்டிக் மிசைல்ஸ், அவர்களிடம் இருக்கக்கூடிய ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ், இந்த அனைத்து மிசைல்ஸ்களையுமே நேரடியாக அவர்கள் தாக்குவார்கள். இந்த இடத்தில் உலக நாடுகளில் 3வது உலகப் போருக்கான ஒரு சர்ச்சையும் வெளிவந்தது. இந்த போரை ஒட்டி சைனா தைவான் மீது தாக்குதலுக்காக தயாராகும். ரஷ்யா யுக்ரைன் மீது தன்னுடைய பழியை தீர்த்துக் கொள்வார்கள். தாலிபான் ஏற்கனவே தாலிபான் அண்ட் பாகிஸ்தானுக்கு இடையே ஒரு போர் தொடங்கிவிட்டது. இப்போ ஈரான் நடத்திய தாக்குதல்கள், அரபு நாடுகள், ஒவ்வொரு அரபு நாடுமே நாங்கள் எங்களுடைய நிலத்தை பயன்படுத்த விடமாட்டோம் என்று யாரெல்லாம் கூறினார்களோ, இப்போ அமெரிக்காவுடைய ஏர்பேஸ் எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த இடங்களில் இருந்து தான் அவர்கள் தன்னுடைய விமானங்களை அனுப்பியிருக்கிறார்கள். அப்போ ஒவ்வொரு அமெரிக்கன் மிலிட்ரி பேஸ், ஏர்ஃபோர்ஸ் பேஸ் அனைத்தையுமே ஒவ்வொன்றாக ஈரான் தாக்க தொடங்கியிருக்கிறது. இந்த போர் ஒரு நாள் 2 நாளில் முடிவு போவதாக இல்லை என்கிற விஷயத்தையும் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இந்த 2 நாடுகளுமே தன்னுடைய ஆதிக்கத்தை மிகப்பெரிய அளவில் மிடில் ஈஸ்டில் எஸ்டாப்ளிஷ் செய்வதற்கான ஒரு முயற்சியில் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஈரான் இந்த 2 நாடுகளையுமே மிடில் ஈஸ்டில் வரவிடக்கூடாது என்கிற முடிவு. ஆனால் இந்த தாக்குதலுக்கு பின்பு இந்தியாவிற்கு எந்த விதமான நஷ்டம் ஏற்படும் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். உலகத்தில் இருக்கக்கூடிய 20% கச்சா எண்ணெய், பெட்ரோல், டீசல் இந்த இடத்திலிருந்து தான் வெளிவருகிறது. அப்போது இந்த போர் தொடங்கிய உடனேயே கச்சா எண்ணெயுடைய விலை அதிகரிக்கும். கிட்டத்தட்ட 85% கச்சா எண்ணெயுடைய விலை அதிகரித்துவிடும். அதற்கான நஷ்டம் யாருக்கு? இந்தியாவிற்கு நிச்சயமாக அதற்கான பாதிப்பு ஏற்படும். இதை தாண்டி இந்தியாவுடைய சமீப விசிட் டு இஸ்ரேல், அதுவும் அரபு நாடுகளுக்கு நடுவே இந்தியாவுடைய இமேஜை குறைக்கப் போகிறது. ஏன்னா ஏற்கனவே காசா மீது, பாலஸ்தீன் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் 2024ஆம் ஆண்டுக்கு பின்பே நேதன்யாஹூக்கு எதிராக ஒரு இன்டர்நேஷனல் வாரண்ட் வெளிவந்திருக்கிறது. 124 நாடுகள் இந்த வாரண்ட்டை அக்செப்ட் செய்திருக்கிறார்கள். நேதன்யாஹூ இந்த எந்த நாட்டிலுமே களமிறங்கினால் அவரை கைது செய்வதாக ஒரு தகவல். அதனால் உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இன்னைக்கு காலகட்டத்தில் இஸ்ரேலுடன் யாரெல்லாம் நிற்கிறார்கள் நீங்கள் பார்த்தீர்கள்னா நிச்சயமாக அமெரிக்கா நிற்கிறது. இப்போது நரேந்திர மோடியும் மிகப்பெரிய அளவில் ஒரு ப்ராமிஸை கொடுத்து வந்திருக்கிறார். நாங்கள் என்ன நடந்தாலும் நாங்கள் தான் உங்களுடன் நிற்போம் என்று. இந்தியா இஸ் மதர்லேண்ட், இஸ்ரேல் இஸ் ஃபாதர்லேண்ட் என்கிற டயலாகெல்லாம் அடிச்சுட்டு வந்திருக்காங்க. இதனால் இந்தியாவிற்கு ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் என்னவெல்லாம், எதற்காக நரேந்திர மோடி இஸ்ரேலுடன் போய் நிற்க அந்த கட்டாயம் ஏற்பட்டது என்கிற பல்வேறு விஷயத்தை வைத்து இன்னொரு வீடியோவை நாங்கள் போட போகிறோம். எப்ஸ்டீன் ஃபைலை சம்மந்தப்பட்ட அந்த வீடியோ, அதை நீங்கள் பாருங்கள். இன்றைக்கோ நாளைக்கோ அந்த வீடியோ வரும். ஆனால் இப்போதைக்கு போர் தொடங்கிவிட்டது. இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரானில் இருக்கக்கூடிய பல இடங்களை தாக்கியிருக்கிறார்கள். ரிட்டாலியேஷன் வழியாக ஈரானும் மிகப்பெரிய அளவில் தாக்குதலை தொடங்கியிருக்கிறது. முக்கியமாக இஸ்ரேல் இருக்கக்கூடிய பல இடங்கள் ஈரானுடைய டார்கெட் ஏரியாவில் இருக்கிறது. அதை தாண்டி நான் ஏற்கனவே கூறியபடி எங்கெல்லாம்
அமெரிக்காவுடைய ஏர்பேஸ் இருக்கிறதோ, எங்கெல்லாம் அமெரிக்காவுடைய மிலிட்ரி பேசஸ் இருக்கிறதோ, இந்த மேப்பை மறுபடியும் ஒருவரை பார்த்து விடுங்கள். யுஎஸ் மிலிட்ரி பேஸ் இன் மிடில் ஈஸ்ட். டர்க்கியில் அவர்களுடைய மிலிட்ரி பேஸ் இருக்குது, இந்த இடம் டார்கெட்டில். சீரியாவில் இருக்குது டார்கெட்டில். ஜார்டன், ஈராக், குவைத், பஹ்ரைன், கத்தர், யுஏஇ மற்றும் ஆப்கானிஸ்தான், இந்த அனைத்து இடங்கள்லையுமே இருக்கக்கூடிய மிலிட்ரி பேசஸ்கள், ஏர் பேசஸ்கள் ஒவ்வொன்றாக ஈரான் மிசைல் அதை தாக்கி வருகிறது. இந்த போரை பற்றின தகவல்களை கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வேலையை பார்க்க போகிறோம். ஆகையால் எங்களுடன் இணைந்திருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை பகிருங்கள். மிக முக்கியமான வீடியோ. இதை தாண்டி எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து அதையும் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.